மாதவி, உன் அழகு கூடிடுச்சு. உனக்கும் மனோகருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போறது மத்தவங்களுக்கு வேணா ஒரு செய்தியா இருக்கலாம். ஆனா உனக்கு அது எவ்வளவு நீளமான பயணம். அதுல உனக்கு இருந்த இடர்பாடுகள் எல்லாம் கடந்து இந்த இடத்துல வந்து நிக்கிற. ஒரு பெரிய போராட்டம் கூட சொல்லலாம். உன் வாழ்க்கையில இனிமே எல்லாம் சுகமா தான் இருக்கும். ஒரு வகையில உன் வாழ்க்கைய இந்த கடல் அலைகளோட ஒப்பிடலாம். இந்த அலைகள் எவ்வளவு காலமா கரையை நோக்கி ஓயாம வீசிக்கிட்டு இருக்கு. கரையில என்ன நடந்தாலும் சரி, எந்த விதமான மாற்றங்கள் நடந்தாலும் சரி, எதை பத்தியுமே கவலைப்படாம திரும்ப திரும்ப கரையை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. ஒரு வகையில நீ இந்த அலைகள் மாதிரிதான். அந்த அலைகளுக்கு பதில் கிடைச்சதோ இல்லையோ, உனக்கு பதில் கிடைச்சிடுச்சு. எனக்கு சந்தோஷமா இருக்கு மாதவி. என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமான தருணம் எதுன்னு கேட்டா இதுன்னு தான் சொல்லுவேன். என்னோட மாதவி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்குன்னு ஒரு புது உலகத்துல நுழைய போறா. மனோகரன் அப்புறம் அவளோட குழந்தைகள். ஒரு அற்புதமான உலகம், மாதவியோட உலகம். அந்த உலகத்தை விட்டு எனக்கும் ஒரு இடம் இருக்கணும். இருக்கும்ல? என்னக்கா நீங்க? உங்களோட நட்பு எனக்கு எப்பவும் வேணும்க்கா. என்னோட வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் உங்க நட்பு எனக்கு வேணும்க்கா. உனக்கு உன் புருஷன், உன் குழந்தைங்க இவங்க கூட இருக்கவே நேரம் சரியா இருக்கும். அப்புறம் நான் எப்படி உன் கூட? அக்கா, உலகத்துல அதி அற்புதமான விஷயம்னா அது நட்பு மட்டும்தான். அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, கூட பிறந்தவங்க கிட்ட, புருஷன் கிட்ட, குழந்தைங்க கிட்ட, இவங்க கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்க முடியாத ஒரு விஷயத்த நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்கலாம். எவ்வளவு நெருக்கமான உறவா இருந்தா கூட அந்த உறவுகள் கிட்ட சொல்ல முடியாத விஷயம் இல்ல பகிர்ந்துக்க முடியாத விஷயம் ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆனா நட்புல மட்டும்தான் பகிர்ந்துக்க முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த நட்போட நாட்களின் நீளத்தை நான் எப்படிக்கா குறைச்சிக்க முடியும்? இந்த உலகத்துல கடைசி நாள்னு ஒண்ணு வரும்போது நான் ஒருத்தரை சந்திக்கணும்னு நினைச்சா அது என் நட்பா மட்டும்தான் இருக்க முடியும். அந்த அளவுக்கு நான் நட்பை புனிதமா நினைக்கிறேன். மாதவி, பல நேரங்கள்ல நாம ஏன் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கோம்? நமக்குன்னு என்ன இருக்கு? பேசாம போயிடலாமன்னு தோணும். அது ரொம்ப தப்புன்னு இப்ப எனக்கு புரிய வச்சுட்ட மாதவி. இந்த உலகம் எனக்கானது. இந்த அளவு ஓசையை விட இந்த உலகத்துல நம்ம நட்போட ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதவி. பொறுக்காதே, ஏன்டி ஆஃப் பண்ண? ஏய், நானே பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கேன். இப்ப இந்த பாட்டு ரொம்ப முக்கியமா உனக்கு? உனக்கு என்னடி கன்ஃபியூஷன்? சமையல தவிர சாம்பார்ல நிறைய உப்பு போட்டியா இல்ல சாதத்தை குழைய விட்டுட்டியா? உனக்கு ரொம்ப தாண்டி குழப்பு. நானே அண்ணனோட நிச்சயதார்த்தத்துக்கு சுடிதார் போடுறதா இல்ல ஆஃப் சாரி கட்டுறதா இல்ல சாரி கட்டுறதாங்கிற பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கேன். நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? சொல்லுடி. மினி டாப்ஸும் ஸ்லீவ்லெஸும் போட்டுக்கிறியா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? மூஞ்ச பாரு. பின்ன அண்ணனுக்கு அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆக போகுது. அழகா பொம்பளை லட்சணமா புடவை கட்டிக்காம வேற ஏதோ போட்டு பாலாம். நீ போட்டுக்கோயே. என்ன சொல்ற? நீ ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏண்டி அக்காவும் தங்கி எப்ப பார்த்தாலும் தகராறு பண்ணிட்டே இருக்கீங்க? பாருமா இவள. அம்மா, அண்ணனோட நிச்சயத்துக்கு என்ன ட்ரெஸ் போட்டுக்கலாம் டிப்ஸ் கொடுத்துட்டு இருந்தோமா? ஆமாமா. அது என்ன உங்க அண்ணன் நிச்சயதார்த்தமா இல்ல ஃபேஷன் ஷோ நடக்க போதா? இங்க பாருங்கடி, ரெண்டு பேருமே வீட்ல என்ன இருக்கோ அதுல ஏதாவது ஒண்ணு நல்லதா எடுத்து உடுத்திட்டு வந்தா போதும். நீ கேட்டுக்கோ. உனக்குதான். ஆஹா, சரி அண்ணா, அது உனக்கு இல்ல, உனக்கு இல்ல. கசக்கிடாதீங்க. அண்ணா எப்படி இருக்கு சாரி? எப்படி இருக்கு? என்னோட செலக்ஷன். எனக்கு எப்படி இருக்கு? மாதவி, மாதவி அன்னிக்கா. அண்ணா சாரி கலர் டிசைன் சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருக்குல்ல? அதுவும் அண்ணியோட கலருக்கு இந்த சாரி எக்ஸலென்ட்டா இருக்கும். தேங்க் யூ, தேங்க் யூ. உண்மையை சொல்லுங்க, மாதவி அன்னைக்கு புடவை நீங்களா செலக்ட் பண்ணீங்க?
பக்கத்துல இருக்க கேர்ள்ஸோட தானே செலக்ட் பண்ண சொன்னீங்க. இங்க பாருடி, உங்க அண்ணன் பக்கத்துல நான் தான் நின்னுட்டு இருந்தேன். நானும் என் பிள்ளையும் சேர்ந்துதான் இந்த புடவை வாங்கிட்டு வந்தோம். சேர்ந்துதான் செலக்ட் பண்ணோம். அந்த கேல பாருடி. போடி, ஆளை பாரு. போதும் போதும், ரொம்ப சிரிச்சிட்டீங்க. எங்களை விட்டுட்டு நீங்க மட்டும் போயிட்டு வந்துட்டீங்கல்ல. எவ்வளவு சாரியோட ரேட்டு? இருடி. எப்படியும் காஸ்ட்லியா தான் இருக்கும். டேய், பத்திரமா எடுத்து உள்ள கொண்டு போய் வைடா. அண்ணா அண்ணா, இப்பவே அன்னைக்கு சாரி எல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஐஸ் வைக்கவும் ஆரம்பிச்சுட்டேன். சரி சரி. ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுல தான் புடவை எடுக்கணும்னு அம்மா சொன்னாங்க. அதனாலதான் 2 பேருமா போய் புடவை வாங்கிட்டு வரோம். குறைஞ்சது இந்த சாரி 6000 ரூபாவது இருக்கும். அவ்வளவு பணம் உங்ககிட்ட இருந்துதானே? நீங்க 2 பேரும் தயங்குறத பார்த்தா அன்னைக்காக அண்ணன் பணம் தனியா ஒதுக்கி வச்ச மாதிரி தெரியுதே. அப்படி ஒண்ணும் இல்ல. நான் ஒர்க் பண்றேன்ல ஜுவல்லரி ஷாப், அந்த ஓனர் கிட்ட அட்வான்ஸ் வேணும்னு கேட்டு விவரத்தை சொல்லி கடைக்கு போய் புடவை வாங்கிட்டு வந்தேன். கடன் வாங்கி அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்க. தங்கச்சிங்க 2 பேரும் மறந்துட்டீங்கல்ல. ஏமா, நானும் மகியும் அண்ணனோட நிச்சயதார்த்தத்துக்கு என்ன ட்ரெஸ் போடலான்னு பயங்கர பட்டிமன்றத்துல இருக்கோம். அண்ணன் என்னடானா அன்னைக்கு மட்டும் சூப்பரா பட்டு புடவை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஏனா எங்க 2 பேருக்கும் ஆளுக்கு அட்லீஸ்ட் ஒரு புடவை எடுத்துட்டு வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். லூசாடி நீ. அண்ணன் மனசுல ஃபுல்லா இப்ப அண்ணிதான். ஓ, நம்ம நினைப்புல வருமா அண்ணனுக்கு? என்ன பேச்சு பேசுறீங்க பாத்தியாடா? நான் என்ன சொன்னேன், எப்படி பேசுறாளுங்க பாத்தியா? போய் இந்த புடவை முதல்ல எடுத்துட்டு வா, இல்லன்னா நம்மள கடிச்சு கொதறிடுவாங்க. போ. என்ன தள்ளி விட்டுறாதீங்க. ஐயோ, மையிட்ட கூட. இது உனக்கு. எனக்கு பத்தியா? இது உனக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு. அண்ணா சூப்பரா இருக்குண்ணா. அண்ணா உன் புடவையை விட என் புடவை தான் சூப்பரா இருக்கு. ஏய், ஏன் புடவை தான் நல்லா இருக்கு. என் புடவை தான் நல்லா இருக்கு. ஆமா, என் புடவை தானே நல்லா இருக்கு. நரம்பு இல்லாத நாக்கு எப்படி எல்லாம் பேசு பாத்தியாடா? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி புடவையை மறைச்சு வைடான்னு என்னெல்லாம் பேசினானுங்க. புடவை பார்த்தோன்னே எப்படி மாத்துறானுங்க பாரு. சரிமா, இவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குண்ணா. என்னோட ஸ்வீட் அண்ணா. சரி சரி, கொஞ்சம் இதெல்லாம் போதும். இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வைங்க. பாத்து இது கூட. ஜாக்கிரதை. பேக் எடுத்துட்டு போ. Thank you, அண்ணா. வெல்கம். அண்ணா ஏன் சாரி தானே நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்கு. போடி. சரியானவங்க. அப்பப்பப்பா, இவங்க 2 பேரையும் நான் எப்படிதான் கரையேற்ற போறேனோ தெரியலடா. அம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் தான் கலெக்டர் ஆக போறேன்ல. கலெக்டர் ஆனதும் முதல் வேலையா அவங்க 2 பேருக்கும் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நல்லபடியா கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன். ஐயோ, என் கலெக்டர் சாரே, நீ உன் கலெக்டர் வேலையை மட்டும் ஒழுங்கா பாரு. கலெக்டரோட தங்கச்சிங்களுக்கு நான் நல்ல மாப்பிள்ளையா பாக்குறேன். சரி, காஃபி சாப்பிடுறியா? குடுமா. இந்தா, இதை கொண்டு போய் உள்ளவே நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். மாதவி, என்னம்மா ரொம்ப தீவிரமா சாமி கும்பிட்டுட்டு இருக்க? ஆமா, சரியான நேரத்துக்கு நீ வந்த. உனக்காக தான் கும்பிட்டுட்டு இருக்கேன். எனக்காகவா? ஆமா, நாளைக்கு உங்க நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்க வேண்டாமா? அதுக்காக தான் ஸ்பெஷல் வேண்டுதல். இனிமே என் பொண்ணு வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் வரணும். வரும். என்னம்மா பாக்குற? என்னடா இவ இவ்வளவு உறுதியா சொல்றாளேன்னா? நான் சாமி கிட்ட அடிக்கடி எனக்கு இதை கூட அது கூடன்னு கேட்க மாட்டேன். எப்போ அதுதான் கேட்பேன். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நான் இதுதான் அவர்கிட்ட கேட்டேன். கண்டிப்பா நடத்தி கொடுப்பாரு பாரு. சரி, அப்ப நானும் வேண்டிக்கிறேன்.
வேண்டிக்கிட்டீங்க? அம்மா எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஐய, அப்ப நமக்காக வேண்டிக்கலையா? ஏய் அறிவு குழந்தை, நாம சந்தோஷமா இருந்தாதான் அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால அம்மா சந்தோஷமா இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்னு அர்த்தம். ஓ, இதுல இப்படி ஒண்ணு இருக்கும். அப்பா எங்கம்மா காணோம்? எங்கே வெளியில போயிருப்பாரு. என்ன மாதவி? அம்மா, நாளைக்கு அப்பா என் நிச்சயதார்த்தத்துக்கு வருவாராமா? ஏமா அப்படி கேக்குற? நான் வரமாட்டேன்னு வீம்பா பேசிட்டு இருக்காரே. அதான் நீயே சொல்லிட்டியே வீம்புன்னு. வீம்பு எவ்வளவு நாளைக்கு நிலைக்கும்? கண்டிப்பா வருவாரு. வரலன்னா பொறுப்பில்லாத மனுஷன்னு தெரிஞ்சோ நீ இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கற? என்ன இருந்தாலும் அவர் என் அப்பா அம்மா. சின்ன வயசுல எல்லார விடவும் அவர் என் மேலதான் அதிகமா பாசம் வச்சிருந்தாரு. கண்டிப்பா வருவார் இல்லம்மா? கண்டிப்பா வருவார் மாதவி, கவலைப்படாத. போ, போய் மகம் கழுவிக்கோ. போம்மா. பாவமா அக்கா, இப்படி பேசும்போது குழந்தை மாதிரியே இருக்கு. அவ குழந்தை மாதிரி தாண்டி. வெளியில தான் கோவமா பேசுற மாதிரி தெரியும், உள்ளுக்குள்ள குழந்தை மாதிரி தான் இருப்பா. அவ நல்லா இருக்கணும்டி, எப்பவுமே நல்லா இருக்கணும். அப்பதான் நாம நல்லா இருக்க முடியும். போ, அக்காவுக்கு காஃபி போட்டு கொடு. போ. சரிம்மா. கடவுளே, மாதவி என் குழந்தை இல்ல, உன் குழந்தை. அவளுக்கு நாளைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்துல ஆரம்பிச்சு அவ வாழ்நாள் முழுசும் அவ நல்லா இருக்கணும். நீதான் அவளுக்கு எல்லாமே. அவ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா, எங்கடா உன் தங்கச்சிங்க இன்னும் அலங்காரம் முடியல? எவ்வளவு நேரம்? எப்படின்னா இருக்கு? நல்லாதான் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா இன்னும் நல்லா அண்ணா, இருக்கும். என்னன்னா மாப்பிள்ளை குளத்துல ஜம்மன் இருக்கீங்க? Is it? மாதவேணிக்கு முன்னால வேற பொண்ணுங்க யாராவது கொத்திட்டு போயிட போறாங்க. உன்னை மண்டபத்துக்கு நாங்க தான் பத்திரமா கூட்டிட்டு போகணும். சரி சரி சரி, அப்படியே அண்ணே, போட்டு. திரும்புங்க. ஏய், என்ன? ஆமாமா, நானும் மகியும் ஆளுக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு செக்யூரிட்டியா இருந்து மாதவி அன்னிக்கிட்ட உங்களை பத்திரமா ஒப்படைக்க போறோம். ஏய், 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 அவனை விடுங்கடி. அம்மா, இங்க போஸ் எப்படி இருக்கு? ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஓகே ஓகே, அம்மா கண்ணை மீறி இனிமே யாரு கண்ணும் எங்க அண்ணனை அஃபெக்ட் பண்ண போறது இல்ல. சோ இனிமே நம்ம பயப்பட வேண்டியதே இல்ல. ஏய், நீ சும்மா இரு. கொழுப்பு தாண்டி உனக்கு. வர வர வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. இங்க பாரு, சும்மா என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்காம போ, வாசல்ல சகுனம் நல்லா இருக்கான்னு பாத்துட்டு வா. அம்மா, அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன்ல, மறந்துட்டியா? நீ போய் சகுனம் பார்த்தாதம்மா எனக்கு சந்தோஷம். இல்ல மனோ, இது உன் வாழ்க்கை விஷயம். மாதவிக்கும் உனக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தம் எந்தவித குறையும் இல்லாம நடக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லம்மா, நீ சகுனம் பாக்குறதுனால எனக்கு எந்த குறையும் வராது. போய் பாரு. பிளீஸ்டா, என்ன கட்டாயப்படுத்தாத. மனோ, முதல்ல நம்ம குடும்பத்துல நடக்க போற மங்களகரமான விஷயம். பிளீஸ்டா, என் இஷ்டத்துக்கு விட்டுரு. பாவனா, அம்மா பொழிச்சிட்டு போகட்டும், அவங்க இஷ்டத்துக்கு விட்டுரு. என்ன கீதா நீ? கம்மனருண்ணா. அம்மா, உனக்காக நான் கலெக்டர் அண்ணா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். சோ உன் கோரிக்கைக்கு அண்ணா ஓகே சொல்லிட்டாரு. யூ கேரி ஆன். அண்ணா,
தவாலி வேலைக்கு கீதாவை அப்பாயிண்ட் பண்ணிடு. நான் அவளுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஏய் முதல்ல என் குழந்தையோட கையை விடுங்கடி. 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு நான் என்ன சொன்னேன்? போ போய் சகுனம் பார்த்துட்டு வா. போங்கிறல்ல போ. கீதா நீ போய் பக்கத்து வீட்டு லட்சுமி ரெடி ஆயிட்டாளான்னு பார்த்து கார்ல ஏறி உட்கார சொல்லு. பாருங்க பாரு போட்டேனா. மனோ சொந்த பந்தம் இல்லையேன்னு இவ்வளவு நாளா ஏங்கிக்கிட்டு இருந்தோம். இன்னில இருந்து மாதவியும் மாதவியோட சொந்தமும் நமக்கு சொந்த பந்தமாக போறாங்க. நம்மள கூட குறைய அவங்க பேசியிருந்தாலும் அதை எல்லாத்தையும் இப்ப மறந்துட்டு சந்தோஷமா நீ உறவுகளை ஏத்துக்கணும். புரியுதாப்பா? என்னை பத்தி உனக்கு தெரியாதாம்மா? அவங்க பேசினதையெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். அப்பா அவங்க என்ன பார்த்த விதம் வேற, இப்ப என்ன பார்க்கிற விதம் வேற. இது எனக்கு நல்லாவே புரியுதுமா. அம்மா சகுனம் சூப்பரா இருக்கு. டேக் ஆஃப் பண்ணலாமா? இவ விட்டா வீட்டுக்குள்ளேயே விமானம் ஓட்டிட்டு வாடா. போ நீ அண்ணனை கூட்டிக்கிட்டு முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். அம்மா நீயும் கூட வா. இல்லடா இத பாருமா, நீ என் கூட வர்றதுனால எனக்கு எந்த குறையும் இல்ல. மனசுல எதையும் நினைச்சுக்காம வாமா போலாம். இல்ல மனோ, இப்பதானே சொன்னேன் ஏன் இஷ்டத்துக்கு விடுறேன்னு. அதுக்குள்ள மறந்துட்டியா? அம்மா சொல்றபடி செய். தங்கச்சி கூட போ. அம்மா அம்மா வர பாட்டி ஆயிட்டாங்க. தொட்டதுக்கெல்லாம் சகுனம் சம்பிரதாயம் பாக்குறாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்ல தலையிடாம நாம ஒதுங்கிப்போம். வாங்க போலாம். வாங்கண்ணா போ. கடவுளே, இந்த நிச்சயதார்த்தத்தை எந்த குறையும் இல்லாம நீதான்பா நடத்தி வைக்கணும். இந்த மண்டபத்துல தானே கலெக்டர் நிச்சயதார்த்தம் நடக்குது. ஆமா, மனோகரனுக்கும் மாதவிக்கும் நிச்சயதார்த்தம் சொன்னா. அதான் நான் ஆளா வந்து உக்காந்துட்டேன். ஆனா அவளை இன்னும் காணுமே.